2025-26 ஆண்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் முன்னுரிமை அடிப்படையில் கீழ்கண்ட குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றிடும். புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டை மாநகராட்சி, அறந்தாங்கி நகராட்சி மற்றும் 526 ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று 1820 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4.7 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும். மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி நகராட்சிகள், தரங்கம்பாடி, மணல்மேடு மற்றும் குத்தாலம் பேரூராட்சிகள் மற்றும் 1042 ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று 2200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 11.22 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும். தென்காசி மாவட்டம், கடையநல்லூர் நகராட்சி மற்றும் 493 ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று 864 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5.6 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 639 ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று 370 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1.3 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 1252 ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று 890 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4.91 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 214 ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று 374 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 92,000 மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 138 ஊரக குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 76,000 மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 26,678 கோடி ரூபாய் ஒதுக்கீடு